12th ஃபர்ஸ்ட் மிட் டர்ம் வரப்போகுது. பிசிக்ஸ்ல கட்டாயமா பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் யூனிட், செகண்ட் யூனிட், மேபி தேர்ட் யூனிட் இருக்கலாம். பட் கட்டாயமா ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் யூனிட் இருக்கும். சார் ஏகப்பட்ட டெரிவேஷன் இருக்கு சார். 11th விட 12th நிறைய டெரிவேஷன் இருக்கு. இதுல எதெல்லாம் ஹை ஈல்டு டெரிவேஷன், இதுல எதை படிச்சா எனக்கு நிறைய மார்க் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னா இந்த டெரிவேஷனை கண்டிப்பா படிச்சுட்டு போங்கடா. சரியா? 95% ஆஃப் த டைம் இந்த டெரிவேஷன்ல இருந்து ஒரு டெரிவேஷன் தான் ஒன்ட்ட கேட்பாங்க. என்னென்ன டெரிவேஷன்ஸ் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். calculate the electric field due to dipole. along the axis தனியா கேட்கலாம், இல்ல equatorial to the axis தனியா கேட்கலாம், இல்ல ரெண்டுத்தையும் சேர்த்து கூட கேட்கலாம். derive expression for electrostatic potential due to an electric dipole. ஓகேவா? இந்த cos theta வச்சு ஒரு பெரிய டெரிவேஷன் வரும்ல, அந்த இது. obtain the expression for electric field due to. ஸோ இது எல்லாமே காஸ் லாவோட அப்ளிகேஷன். இந்த காஸ் லாவோட அப்ளிகேஷன்ல 3 அப்ளிகேஷன் இருக்கு. ஸோ எதை வேணாலும் கேட்கலாம். டியூ டு லாங் சார்ஜ் ஒயர் கேட்கலாம், டியூ டு ஷீட் கேட்கலாம், இல்லைன்னா ஸ்பியர் கேட்கலாம். ஓகேவா? 1D 2D 3D. ஸோ இதுல இருந்து ஏதாச்சும் ஒரு கொஸ்டின் கேட்கலாம். இல்லை அப்படின்னா வேன் டி கிராஃப் ஜென்ரேட்டர். ஸோ மோஸ்டா இந்த கொஸ்டின் தான் கேட்பாங்க. சரியா? ஸோ டைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2 மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின். பட் நான் எக்ஸ்ட்ரா உனக்கு ஒரு 2 மார்க் கொஸ்டினும் 3 மார்க் கொஸ்டினும் சொல்றேன். இந்த லிஸ்ட்ல இருக்கிற 2 மார்க் 3 மார்க் கொஸ்டினை படிச்சு வச்சுக்கோ. இதுல இருந்தா கண்டிப்பா கொஸ்டின் கேட்பாங்க. சரியா? 2 மார்க் கொஸ்டின் படிக்க ரொம்ப டைம் ஆகுமா? ஆகவே ஆகாது. ஓகேவா? ஸோ இப்போ அமரன் பேட்ச் இருக்கு அப்படின்னா இதுல இருக்கிற மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் கொஸ்டின் எல்லாத்தையும் சேர்த்து நான் ஒரு வீடியோ கூட கொடுத்துருப்பேன். ஸோ அமரன் பேட்ச்ல இன்னும் ஜாயின் பண்ணலையா? தயவு செய்து 12th ஸ்டூடெண்டா இருக்கீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோ. வெறும் 1499ல எல்லா சப்ஜெக்ட் உனக்கே கிடைக்கும். ஓகேவா? ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான டெடிகேட்டட் பேட்ச் அது. ஓகே, ஸோ ஜாயின் பண்ணாதவங்க பண்ணிக்கோ. அந்த வீடியோல எல்லா கொஸ்டினுக்கான சொல்யூஷன், ஓகேவா, வீடியோ சொல்யூஷன் இருக்கும், நோட்ஸ் மாதிரியும் கொடுத்துருவேன், கைடு கொடுத்துட்றேன். இதுக்கு மேல என்ன வேணும்? இதை மட்டும் சொல்றதை மட்டும் படிச்சா போதுமானது. சரியா? ஸோ வாட் இஸ் மென்ட் பை குவான்டைசேஷன் ஆஃப் சார்ஜ்? கூலும்ஸ்லா வெக்டர் ஃபார்ம்ல எழுத சொல்லி கேட்கலாம். டிஃபரன்ஸ் பிட்வீன் கூலும்பிக் ஃபோர்ஸ், கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல்னா என்ன, எலக்ட்ரிக் ஃபீல்ட்னா என்ன, எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன் ஏன் வந்து இன்டர்செக்ட் ஆகாது. ஸோ இது எல்லாமே 2 மார்க் கொஸ்டின். ஓகே, எலக்ட்ரிக் டைபோல்னா என்ன, ஓகே, அதோட டைரக்ஷன் என்ன, டைபோலோட எக்ஸ்பிரஷன் என்ன, மேக்னிடியூட் எவ்வளோ. நிறைய டைம்ல பசங்க படிச்சிருவாங்க, பட் எப்படி எழுதணும்னு தெரியாது. ஸோ அமரன் பேட்ச்ல அதுவும் நான் சொல்லி கொடுப்பேன். சரியா? ரெகுலராக நம்மளுக்கு டெஸ்ட் இருக்கும். டெஸ்ட்ல நான் என்ன பண்ணுவேன், எப்படி எழுதணும், எப்படி படிக்கணும் எல்லாமே சொல்லுவேன். டிஃபைன் எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல், ஈக்விபோட்டன்ட் சர்ஃபேஸ், எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ்னா என்ன, ஷார்ட் நோட் ஆன் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஷீல்டிங், வாட் இஸ் போலரைசேஷன், டை எலக்ட்ரிக் ஸ்ட்ரென்த், கெப்பாசிட்டன்ஸ், கொரோனா டிஸ்சார்ஜ். இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டின். சரியா? 2 மார்க் கொஸ்டினை பொறுத்தவரை 2 கொஸ்டின்ல இருந்து 3 கொஸ்டின் இந்த டாபிக்ல இருந்து, இந்த இதுல இருந்து கேட்பாங்க கண்டிப்பா. 3 மார்க்கை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா டிரைவ் த எக்ஸ்பிரஷன் ஃபார் டார்க் எக்ஸ்பீரியன்ஸ்டு டியூ டு டைபோல் இன் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஓகே, டார்க்கோட டெரிவேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் டியூ டு பாயிண்ட் சார்ஜ். ஸோ இது 5 மார்க்லேயும் கேட்கலாம், 3 மார்க்லேயும் கேட்கலாம். எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜியோட டெரிவேஷன், காஸ் லா ஃப்ரம் கூலும்ஸ் லா, அகைன் 3 மார்க். நல்லா பாருங்க. எக்ஸ்பிரஷன் ஃபார் கெப்பாசிட்டர் ஆஃப் பேரலல் பிளேட் கெப்பாசிட்டன்ஸ், அதுக்கப்புறம் எனர்ஜி ஸ்டோர்டு கேட்கலாம், எனர்ஜி ஸ்டோர்டு இன் கெப்பாசிட்டர். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சீரிஸ் அண்ட் பேரலல், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நம்மளுக்கு டோட்டலாக தெரியும் 50 மார்க்குக்கு எக்ஸாம் கண்டக்ட் பண்ண போறாங்க. கரெக்டா? டோட்டலாக 50 மார்க்குக்கு எக்ஸாம் கண்டக்ட் பண்ண போறாங்க. அந்த 50 மார்க்கோட எக்ஸாம்ல பார்த்தீங்கன்னா 2 மார்க் கொஸ்டின் வந்து மொத்தம் 8 கொஸ்டின் கேட்பாங்க. சரியா? 8 கொஸ்டின் கேட்க போறாங்கன்னா 3 யூனிட் வச்சா, ஏன்னா ஈக்குவலா தான் ஸ்பிளிட் பண்ணுவாங்க. 3 யூனிட் வச்சாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் யூனிட்ல இருந்து 3 கொஸ்டின், செகண்ட் யூனிட்ல இருந்து 3 கொஸ்டின், தேர்ட் யூனிட்ல இருந்து 2 கொஸ்டின். அதே வந்து 3 யூனிட்டுக்கு வந்து 3 மார்க் கொஸ்டின் வந்து இப்படிதான் இருக்கும். 5 மார்க்ல மொத்தம் 3 கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் யூனிட்ல இருந்து 2 கொஸ்டின், செகண்ட் யூனிட்ல இருந்து 2 கொஸ்டின், தேர்ட் யூனிட்ல இருந்து 2 கொஸ்டின். ஓகே, ஸோ ஒரு யூனிட்ல இருந்து 2 கொஸ்டின் கேட்பாங்க. ஆனா அந்த 2 யூனிட் கொஸ்டின்ல ஏதாச்சும் ஒரு கொஸ்டின் தான் நம்ம அட்டென்ட் பண்ற மாதிரி கொடுப்பான், எய்தர் ஆர் சாய்ஸ்ல. ஓகே, அப்ப நீ படிச்சிருக்கேன்னா ஃபர்ஸ்ட் யூனிட்ல இப்ப நான் சொன்னதுல இருந்து 5 மார்க் இங்கல இருந்து வந்துருது. இது ஒழுங்கா படிச்சீங்க அப்படின்னா இதுல இருந்து 9 மார்க். அடுத்து இது படிச்சீங்கன்னா இதுல இருந்து 6 மார்க். ஸோ 20 மார்க் அவுட் ஆஃப் 50 வந்து 20 மார்க் வந்து ஃபர்ஸ்ட் யூனிட்ல இருந்து. இது போக நீ வந்து ஒரு 3 to 4 மார்க் 1 மார்க் கொஸ்டின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சரியா? 1 மார்க் கொஸ்டின் வந்து 4 கொஸ்டின் வருதுன்னு வச்சுக்கோ. அப்ப 24 மார்க் கிட்ட இந்த லெசன்ல இருந்து நீ சொல்லுவ, சரி ஈக்குவலா தானே பிரிக்கிறேன்றீங்க. அப்ப ஈக்குவலா பிரிச்சாங்கன்னா 50 3ஆ பிரிக்கணும். 50 3ஆ பிரிச்சிங்கன்னா குத்து மதிப்பா 17 17 17 வரணும். கரெக்டா இல்லையா? நீங்க என்ன சார் 24 மார்க் வந்து ஃபர்ஸ்ட் யூனிட்ல இருந்து, ஏன்னா உங்க கொஸ்டின் வரும் மொத்தம் 80 மார்க்குக்கு இருக்க போகுது. நம்ம தான் அதுல 50 மார்க் அட்டென்ட் பண்ணுவோம். ஓகே, ஸோ நம்ம சாய்ஸ் எல்லாம் விட்டுக்கலாம். அதனால ப்ராப்பரா உட்காந்து படி. நான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் எல்லாமே கொடுத்துட்டேன்.
உங்களுக்கு வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப் சேனல்ல இந்த பிடிஎஃப் கொடுத்துட்றேன். சரியா? வேணும்னா கீழே கமெண்ட் பண்ண ஐ வாண்ட் திஸ் பிடிஎஃப்னு சொல்லு. நான் வாட்ஸ்அப் சேனல்ல மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக்கோட பிடிஎஃப் ஒன்று கொடுத்துட்றேன். அதை வச்சு படிக்க ஆரம்பிச்சிரு. சரியா? ஆல்ரெடி நான் கொடுத்தாச்சு. அமரன் பேட்ச்ல போனீங்க அப்படின்னா இதோட வீடியோ சொல்யூஷன்லாம் இருக்கும், அதை பார்த்து படிங்க. சரிங்களா? அமரன் பேட்ச் ஜாயின் பண்ணாதவங்க இன்னும் பண்ணிக்கோ. 4000 ரூபா பேட்ச் வந்து ஆஃபரில் 1499 1500 ரூபாய்க்கு போகுது. ஓகே, எல்லா சப்ஜெக்ட்டும் அதில் கிடைக்கும். ஸோ தயவுசெய்து இன்றைக்கே ஜாயின் பண்ணிக்கோ. பயோ ஸ்டூடெண்ட், சரியா? ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயோ, மேத்ஸு, இங்கிலீஷ், தமிழ் எல்லா சப்ஜெக்ட்டுமே அதில் இருக்கும். தேங்க்யூ ஸோ மச்.